என்னதுப்பா? தோரணம். போதுமா? போதும் போதும். ம். அம்மா இப்போ என்ன வேலை செஞ்சுருக்கிறீங்க? கோத்துனுக்குறமா நீ வந்து மாங்கொத்து வந்து தொடப்பத்தில் போய் குத்தி குத்துவாங்க. அதெல்லாம் படக்கூடாதுன்றதுனால நான் வந்து குச்சாலே அப்படியே வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டேன். காம்பல் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். அதை அழகா குத்தி கட்டி நம்ம வந்து வாசல்ல கட்டினா மாங்கொத்து தோரணம் வந்து ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மாங்கொத்தி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நூல் வச்சு கோத்துட்டு இருக்காங்க. ஜன்னல் வச்சு ஜன்னல் இந்த கவுருக்கு பார்த்தியா அது வச்சு கோக்கலாம், இதாலையும் கோக்கலாம். சரி சரிம்மா. நூல் தான் அழகாக தெரியும். பச்சை கலர் இதுவும் பச்சை கலர் சூப்பராக தெரியும். சரிம்மா. சரி எப்போ மாட்டு இட்டுன்னு போய் குளிப்பாட்டுறதுன்னா தான் அந்த வேலை செய்யல. அதெல்லாம் ஒரு 2 மணிக்கெலாம் ரெடி பண்ணிடலாம். மாட்டுக்கு அந்த செய்ய வேண்டிய வேலையை வந்து 2 மணிக்குள்ள நம்ம ரெடி பண்ணிடலாம். சரிம்மா. நான் மா எல்லாம் கோத்து அழகாக தோரணம் கட்டிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து மா வேலை தோரணம் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ சிரிச்ச முகத்தோட என்ன வேலை பார்த்துக்கிறீங்க? கதுக்கு வந்து மஞ்சளை தடவி அதை வந்து செவப்பா பொட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து மேலையும் கீழையும் பட்டை வந்து அடிக்கணும். அழகாக கதுக்குலாம் க்ளீன் பண்ணி போட்டு சேப் வச்சுட்டீங்க. சரிம்மா சீக்கிரம் பாருங்க வேலையெல்லாம். நீங்கள் என்ன அடுப்பு வேலை செய்கிறீங்களா என்ன? ஆமாம்மா. எங்கள் அம்மா வீட்டு பக்கம்லாம் வந்து இப்போ மாட்டு பொங்கல் போய் தான் கருநாள் தான் கறி வாங்கி சமைப்பாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணா பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னே கறி ஆக்கி படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு திரும்பி ஒரு மூச்சு பொங்கல் வைப்பாங்களா. அதுமாரி நம்ம அந்தந்த ஊருக்கு அந்த பழக்க வழக்கம் போல தான் செய்யணும். அதனால வந்து நான் அந்தந்த ஊருக்கு மாறி வந்தா அந்தந்த ஊர் பழக்கத்தை கற்றுக்கணும். அதுக்கு தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கறி குழம்பு வைக்கிறேன், சிக்கன் குழம்பு வைக்கிறேன். 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணுறேன். அது பார்த்தாம மீன் வறுவல், மீன் குழம்புக்கு வந்து தலையும் வால் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஆட்டுக்கறி ஆண்டவே ரெடி செய்யறேன். இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து திரும்பி வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரிம்மா. ஃபுல்லாகவே வேலை தான். ஆனால் சாயந்தரம் வந்து சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம. சரிம்மா. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டு அவங்களும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எல்லாம் ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வேலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்லாம் பொங்கல் இப்படி தான் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவங்க வீட்டில் எந்த மாடல் வைப்பீங்க, எந்த மாடலேஷன் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் வந்து புது பானை வாங்கி தான் பொங்கல் வைப்போம்னு போயிட்டு நாங்கள் போய் பானை கேட்க போனதில் பானை சுத்தமாக ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து சிறுவர் இடத்துலேருந்து வச்சுக்கிறோம். என்கிட்ட வருஷாந்திரம் ஆள்ற பொருள் எடுத்து நாங்கள் இப்போ மூட்டை கட்டி வச்சிருவோம். அதே பொருள் எடுத்து ஆள்ற ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பொங்க வைக்கிற போனால் பொங்க வச்சுட்டு அது திருப்பி கழுவி மேலே வச்சுருவோம், கவுத்துருவோம். அதான் வைக்கிறோம். சரிம்மா. சரி வாங்க அது செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மணி ஆகுது, ராகு காலம் வந்துச்சுன்னா செய்ய மாட்டாங்க. அம்மா இன்னும் அடுப்பு பற்ற வச்சிட்டிங்க போட. விளக்கு ஏற்றி வச்சு அப்புறம் அதில் வந்து கழுப்புறேன் பற்ற வச்சு வந்து விளக்குலேருந்து பற்ற வச்சிட்டோமா. ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து கீழே வந்து தவிடு கொட்டி அதுக்கு மேலே கழுப்புற வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பற்ற வைப்பாங்களே. நம்ம வந்து வீட்டுக்கு 10,000 வந்தால் பேப்பர் வச்சு பற்ற வைப்போம். சாமி கிட்டதுனால கழுப்புற வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போமே. ஃபஸ்ட்டு விளக்கு கொளுத்தி சாமி வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து எல்லா வெரைட்டியான டிஷ்ஷும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கல் தான் வேறு லெவலில் போகுது. சரிம்மா. ஆனால் நான் ஒரு சின்ன குறை சரணியா இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டை படைச்சிட்டு அதான் வருவா. சரிம்மா. பொங்கலோ பொங்கல். பால் வந்து பொங்கிடுச்சு. என்னதுப்பா? தோரணம். போதுமா? போதும் போதும். ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணி வந்து 5 ஆகுது. இப்போ தான் வந்து படைக்கிறோமே. சரிம்மா. இங்கே வந்து வெள்ளை சாதம் வச்சு படைச்சிட்டு வெளில போய் கறி கம்பு வச்சு படைக்க வேண்டியதான். சரிம்மா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் வந்து சாமி ரூம் வந்து சுத்தம் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கோலம்லாம் வந்து போட்டிருக்குன்னு சொல்லிட்டு.
எப்பயுமே சாமி ரூமை நான் சுத்தம் பண்ணாதான் தனி ஒரு அழகாக இருக்கும். அப்புறம் வந்து வச்சு படைச்சாச்சு, படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாட்டை வந்து மாடு ஓட்டிகிட்டு போக வந்து அவுத்தாச்சு. பலூன்லாம் கட்டி சூப்பராக வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அது வந்து சாப்பாடு இந்த கஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். மாடு வேட்டை வந்து நம்ம வீட்டு மாடு வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பலூன் தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓட்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாடு வந்து விரட்டுவாங்க, அதனால் நாங்கள் கோயிலுக்கு வந்து போகிறோம். அம்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னையோட வந்து பொங்கலும் வந்து முடியுது. இந்த வருஷம் ஆற்றுனா கூட கிடையாதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நாங்கள் எப்படி தாங்கின்னு இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் எது வந்தாலும் தாங்கின்னு இருக்கலாம். சரி வாங்க மாடு விரட்ட போய் பார்க்கலாம். இது ஜெயஸ்ரீ எடுத்து சரண் எடுத்து. ஆமாம், என்னோட அவுட்ஃபிட் பார்க்கலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக. சரிம்மா. சாமிலாம் நிறையா கிளம்பிட்டு வண்டி கூட நிறையா கிளம்பிட்டு. திரும்பிச்சு போகிறோம். வண்டி ரொம்ப போட்டில் எடுக்க வண்டி இன்னும் கிடக்கு. பொறுமை தான் போ, மாயத்துக்கு வேண்டி தான் போகுது. பொறுமை தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வண்டியில் ஜாலியாக போவாங்க. செம குளிர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பலூனில் நல்லா தண்ணி கட்டிக்கின்னு வாளி நிறைய மூட்டை நிறைய எடுத்துன்னு போய் மேலே அடிச்சுன்னு ஃபுல்லாக ட்ரெஸ் பூரா நினச்சிட்டு வந்துடுறா. ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போகுது. நனைஞ்சிட்டா குளிர்தா? இப்படியே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்கள், அப்போ தான் தெரியும். இதுனா சக்கரை போட்டீங்க? ஆமாம், கோயிலில் கொடுத்தாங்க. அப்படி குளிர் பேசக்கூட முடியல. அப்படியே குளிருக்கு இதம்மா வந்து சக்கரை தோலும் நல்லா சூடாக இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டு. சரி, இப்போ தொண்டையும் போயிடுச்சு. சரி, நான் ஆர்த்தி எடுக்கட்டா? சரிம்மா. சரிண்ணா ஜெயஸ்ரீ எடுக்கிறேன். ஜெயஸ்ரீ, நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வந்து சூப்பராக போச்சு. அவங்க ஊரில் வந்து பொங்கல் திருநாள் வந்து எப்படி போச்சு, ஏதா போச்சு எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஊரில் வந்து போட்டிலாம் வந்து வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் எங்களாம் நல்லா கிடையவே கிடையாது. எங்கள் ஊர் அந்த போட்டிலாம் வைக்க மாட்டாங்க. வேறு ஊரில் பொங்கல்லாம் நல்லா சிறப்பாக போச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் ஊரில் நடந்த பொங்கல் திருவிழாவை நாங்களும் போகிறோம், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சன்னி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.